ஹாய் மக்களே, இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காஞ்ச தேங்காய். ஸோ இந்த மரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இளநீர் எல்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி வெட்டினோம்னா இதுல இருந்து கொப்பரை வரும். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்லா கொப்பரையா வந்திருக்கு. காஞ்ச தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம சேமிச்சு வச்சிருவோம். நாங்க வந்து மரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ஃபுல் தேங்காவும் சேமிச்சு வச்சிருக்கோம். நிறைய மரங்கள் இருக்கு. அங்க எங்க விழுந்தாலும் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருவோம். சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து பிரிச்சு வைக்கிறாரு. ஏன்னா வெட்டும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்னு எடுத்து வெட்டதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சிலது பச்சை தேங்காய் இருக்கும். இந்த மாதிரி அது வெட்டி போட்டுருணும். நம்ம அது வந்து காஞ்சிரும். ஸோ அதுல இருந்து அந்த கொப்பரை எல்லாம் எடுத்துடணும். ஸோ சிலது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காய் வெட்டும் போதே கொப்பரை மாதிரியும் வரும். அப்படியே அந்த இப்போ இதுல தெரியுது பாருங்க, இந்த மாதிரி கொப்பரை வரும். இது ஒரு சைடு வச்சிடணும். ஸோ காயாம இருக்கிறது ஒரு சைடு எடுத்துடணும். அதுல இருந்து நம்ம நல்லா காஞ்சிட்டு பிறகு அதுவும் தனியா கொப்பரை எடுத்து இந்த மாதிரி ஆக்கணும். அப்புறம் சின்ன சின்னதா அது பீஸா கட் பண்ணி இன்னும் ஒரு 5 நாள் நல்ல மரத்துல, அதாவது வெயில்ல காய வைக்கணும். காய வச்சுட்டு பிறகுதான் நம்ம வந்து அது எண்ணெய் ஆட்டுறதுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு சைடு நம்ம போட்டுருவோம். ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. தாத்தா, எத்தனை லிட்டர் நம்மளுக்கு வந்து எண்ணெய் இதுல இருந்து நம்ம எடுப்போம்? எத்தனை லிட்டரு? 100 தேங்காய் உடைச்சா 20 லிட்டர் வரும் இல்லையா? இந்த தேங்காய் உடைக்கும் போது சிலது வந்து முளைப்பு வரும். ஸோ அந்த முளைப்பு வர தேங்காய் தான் வந்து நம்மளுக்கு தேங்காய் பூ. ஏன்னா இவ்வளவும் போட்டு வச்சிடறோம் இல்லையா, சில மாசங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முளைப்பு வரும். ஸோ அந்த முளைப்பு வந்தது பாத்தீங்கன்னா நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வெட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் எடுக்கிறோம். ஆனா ஒரே ஒரு தென்னை மரம் நம்ம வச்சோம்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுல இருந்து கீத்தும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு. அதுல இருந்து அதே மாதிரி தென்னை தொடப்பம், அதே மாதிரி தேங்காய், அதே மாதிரி கொப்பரை, இளநீர், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பூ. ஸோ பாத்தீங்கன்னா இத்தனை விஷயங்கள் ஒரு மரத்திலிருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாமே இந்த மரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு தான். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா தேங்காய் பூ பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷா தேங்காய் பூ நான் அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டேன். ஸோ நல்லா டேஸ்டா இருந்தது, சூப்பராகவும் இருந்தது. ஸோ அதாவது இந்த தேங்காய் எண்ணெய் எடுக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு மக்களே. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டைம் கிடைச்சதுன்னா என்னோட சேனலை விசிட் பண்ணி நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.